இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் இங்கே பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ வேக வச்சுருக்கேன். இதை மசிச்சுக்கணும். நம்ம வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இது வந்து அரிசி மாவு, இடியப்ப மாவும் எடுத்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு வறுத்து இடித்தது. இதை வந்து நல்லா வந்து உருளைக்கிழங்கை நம்ம வந்து மசிச்சுக்குருவோம். நல்லா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மசிச்சுக்கோங்க, இல்லை கையால் மசிச்சுக்கிறா இருந்தாலும் மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிற அந்த இது வந்து உருளைக்கிழங்கு மசிக்கிறது, இது வந்து விற்றுச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி இல்லை நம்ம கரண்டியில் கூட மசிச்சுக்கலாம், இல்லை கையில் கூட மசிச்சுக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம், மல்லி இலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ, பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், நல்லா வந்து எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுருங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், சும்மா கலருக்கு தான் அது. கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அரிசி மாவு வந்து உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி மாவு. அந்த அளவுக்குன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சிட்டு, தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம வடை தட்டுற மாதிரி நம்ம அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து உருளைக்கிழங்குல போட்டிருக்கேன் நான் வேக வைக்கும்போது. இப்போ வந்து நான் பார்த்து போட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கவரோ இல்லை வந்து உங்களுக்கு கோதுமை மாவு கவரோ ஏதோ ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. வடை ஆமை வடை அதுமாதிரில போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஷேப்பில் வந்து நம்ம எண்ணெய் ஆயில் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. சட்டியில் நம்ம வந்து போட்டோம். வெந்ததும் மறுபக்கம் நம்ம திருப்பி விட்டுடலாம். மெதுவாக தான் திருப்பணும், உடஞ்சிரும். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அரிசி மாவோட கடலை மாவு ஒரு 1/2 கப் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உடையாமல் நல்லா வரும். கடலை மாவும் ஒரு 1/2 கப் போட்டுக்கணும். நல்லா ஒரு பக்கம் செவந்தது மறுபக்கம் எடுத்துடலாம், வேகட்டும். 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக செவந்து நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் தான் எடுக்கணும். சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு கட்லெட் கிடச்சிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள்.